கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நீங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன், நம்முடைய பலம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். எதை குறித்தும், ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உள்ள இந்த காலை ஜெபம், ஐயா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரம் ரட்சிக்காது. உங்களை எந்த பிரச்சனைகள், எந்த வேதனைகள், எந்த துன்பங்களிலே, எந்த சிக்கல்கள், சிறையிருப்புகளிலே இருந்தாலும் கூட இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களை ரட்சிக்கும், பிணியாளிகளையும் ரட்சிக்கும். ஐயா, ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? ஐயா, என் தேவன் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் யாருக்குமே வராத பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, எனக்கு தப்பிச் செல்லவே வழியே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் இப்படியாக, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இப்படியாக சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள், அதாவது இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு எந்த வகையிலும் ஈடானவை அல்ல. ஐயா, இப்ப நீங்க படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா சிக்கல்களையும் விட இனி வரப்போகிற மகிமை, இந்த பாடுகளுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மகா பெரிய மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதங்களும் மகா பெரியவைகள். அவைகள் இந்த பாடுகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. நானும் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படியாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். காலத்து உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் லேசான காரியமாய் மறைந்து போகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோபுவை போல் பாடுபட்ட மனிதன் இந்த உலகத்தில் இருந்ததில்லை. ஐயா, அதுபோல அந்த பாடுகளின் காலங்களிலே உத்தமனாய், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு என்ன நடந்தது என்று கேட்டீர்களானால், யோபுவை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் உலகத்திலே இருந்ததில்லை. ஐயா, தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்த அந்த மனிதன், அவன் வசனத்தின் நிமித்தம், தேவன் மீது இருந்த விசுவாசத்தின் நிமித்தம் பாடுபட்டான். பாடுகளுக்கெல்லாம் மேல் பலத்த பாடுகள். ஐயா, யோபுவை போல் யாரும் பாடுபட்டிருக்க முடியாது. ஆனால் அத்தனை பெரிய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் இருந்த மனிதனுக்கு கர்த்தர் அந்த பாடுகள் முடிந்து தீரும் பொழுது இரட்டத்தனையான, ஐயா, அத்தனை பெரிய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, மகிமையை, கனத்தை 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வரும்? இரட்டத்தனையான பலம் வரும், பலன் வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உற்சாகமாக இருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் என்ன, பாருங்கள், ராஜ மேன்மையை உதறிவிட்டு வர்றான் ஒருத்தன். மோசே பாருங்க, ராஜ மேன்மையை, ஐயா, எகிப்தின் ராயல், எகிப்துல பெரிய ராஜா குமாரத்தியின் மகனாக வாழ்ந்தவன், ராஜ குமாரத்தின் மகனாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அரண்மனையிலே சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு இளைஞன். பாருங்க, அவன் பாருங்க, அவன் பிடிக்கல, அவனுக்கு அதை பிடிக்கல. கிறிஸ்துவோடும் தேவ ஜனங்களோடும் பாடுபடுவதற்காய் என்ன செய்ய, அதை விட்டு விட்டு வெளியே வருகிறான். வெளியே வந்தவனுக்கு என்ன காத்திருந்தது? ஐயா, வனாந்தரத்திலே பல ஆண்டுகள் பரீட்சைகளும் பாடுகளும் அவனை சூழ்ந்திருந்தது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அவனை நினைத்தருளினார், கர்த்தர் அவனை எழுப்பினார், உயர்த்தினார், கனப்படுத்தினார். என்ன நடந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜ சமூகத்தை இழந்து வந்தவனை ராஜாக்களை கலங்கடிக்கிற மனிதனாக மாற்றினார். ராஜாக்களை அவன் காலடிக்கு கொண்டு வந்தார். ஐயா, ராஜாக்களை சிதறடிக்கிற, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற ராஜ்ய
காரியங்களை பிடிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகளில் இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா நாளை நடக்க போவது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நாளை என்ன நடக்கும், என்ன மேன்மையை கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ராஜ மேன்மையை, ஐயா மகத்துவமான மேன்மையை ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளிலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று யோசிக்காதீர்கள். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்படி மோசையோடு இருந்தாரோ, எப்படி யோசுவாவோடு இருந்தாரோ, எப்படி எஸ்தரோடு இருந்தாரோ, அது போலவே உங்களோடும் இருக்கிறவர். உங்கள்கிட்ட கூட மோசேட்ட சொன்ன மாதிரி இப்ப அவர் சொல்ல முடியும், நான் இருக்கிறேன் என்கிறவர் நான். அவர் இருக்கிறேன் என்கிறார், இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், ஒரு நாளிலே இந்த எஸ்தர் என்கிற அன்பு அந்த தேவ பிள்ளை என்ன செய்யறா பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன் என்ற முடிவோடு ராஜ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சொந்த இனத்திற்காக கடந்து செல்கிறாள். நான் செத்தாலும் சாகிறேன். ஒருவேளை செத்து போகலாம், ஒருவேளை மரண தண்டனை கிடைக்கலாம், ஒருவேளை அவளை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கலாம். அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் கடந்து சென்ற அந்த மகள் என்ன செய்கிறார், தன் உயிரையே பணயம் வைத்தாள். நடந்தது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன பாருங்கள். 127 நாடுகளின் ராணியாய், 127 நாடுகளின் ராணியாய் அவள் மாத்திரமல்ல, அவளுடைய சிறிய தகப்பனும் மகா மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள். தேசங்களின் தலையெழுத்தை மாற்றி 127 நாடுகளில் வாழ்ந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை, விடுதலை, மகா பெரிய கொண்டாட்டத்தை ஏற்பட காரணமாய் எஸ்தர் மாறினாள். அது எங்க ஆரம்பிக்கிறதுனா, ஒரு நாளிலே செத்தாலும் சாகிறேன். நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஐயா, எனக்கு வருகிற உபத்திரவங்கள், என் பிள்ளைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற உபத்திரவங்கள், நாங்கள் உண்மையாயிருந்து நீதியாயிருந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் இருந்த பின்பும் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து இனி நாங்கள் கவலைப்படுவது இல்லை என்ற முடிவை எடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஐயா, பவுலை போல பாடுபட்டது யார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலை போல பாடுபட்ட வேத பாத்திரம் ஒன்றுமில்லை. பவுல் அத்தனையாய் பாடுபட்ட ஒரு மனிதன், அத்தனையாய் பிரயாசப்பட்டவன், அத்தனையாய் கடுமையான ஊழியங்களை செய்தவன். பாருங்க, அதை போலவே பவுலை போல உயர்த்தப்பட்ட மனிதன் யார்? ஐயா, இன்று வரைக்கும் வேதத்திலே பவுலுக்கு இருக்கிற தேசங்களிலே, ஜாதிகள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, பிறந்தவர்கள், இருக்கிறவர்கள், வரப்போகிறவர்கள், எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் ஒரு மகா பெரிய மேன்மையை பவுல் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களுடைய ஊழியத்தின் பாடுகள் அத்தனை, பிரயாசங்கள் அத்தனை, ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அந்த மனிதன் பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் அத்தனை பெரியது. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுபட்டீர்களானால், பாடுகளை சகித்தீர்களானால், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன, ஒரு தானியேலின் சிங்க கவி நடந்த சம்பவம் என்ன? ஐயா, தானியேல் சிங்க கவியிலே என்னை தூக்கி போட்டாலும் போடுங்கள், நான் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று வைராக்கியமாய் ராஜ சமூகத்திலே அந்த நின்ற அந்த மனிதனுக்கு நடந்தது என்ன? ஐயா, சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். மாத்திரமல்ல, அந்த சிங்க கவியிலே இருந்து வெளியே வந்த தானியேலை குறித்து ராஜ சமூகத்திலே எழுதப்படுகிறது. ராஜா நேபுகாத்நேச்சர் எழுதுகிறான், இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு எவரும் இல்லை இந்த பூமியிலே, தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று ஒரு ராஜா தேசம் எங்கிலும் பறைசாற்றுவதற்கு, ஐயா, சட்டங்களை திருத்துவதற்கு, அந்த தெய்வத்தை அவமதிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும், அவனுடைய குடும்பம் கொல்லப்பட வேண்டும், எவனும் தானியேலின் தெய்வத்திற்கு விரோதமாக பேசலாகாது. இந்த காரியத்தை கொண்டு வந்ததெல்லாம் தானியேலின் அந்த மகிமையான ராஜ கட்டளையை மீறி அவர் செய்த ஜெபம்.
அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் கூட, உபத்திரவங்கள் வந்தாலும் கூட, உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்க அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்கிறார். என் சகோதரியே, என் சகோதரனே, பாருங்க அவர் என்ன சொல்றார் பாருங்க. இருக்கிறேன். மோசேட்ட சொன்னார், ஆண்டவரு உன்னை அனுப்புறது யாருன்னு கேட்பான். யாருன்னு அந்த ராஜா கேட்பான். யார்டா இருந்து வர்ற அப்படின்னு கேட்டா நீ சொல்லு, இருக்கிறேன் என்றவர். இருக்கிறேன் இருக்கிறேன் என்கிறவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார். என்னடா இருக்கிறேன் என்கிறவர்? தூக்கி போட்டான் பாருங்க கோலை. அப்படியே அந்த கோல் பாம்பாக நெளிந்தது. ஐயா, ஒருவேளை மேஜிக் பண்றவன், மந்திரவாதம் பண்றவன் தூக்கி போட்டான், அதெல்லாம் கூட பாம்பா நெளிஞ்சிச்சு. பாருங்க என்ன செய்து இந்த வல்லமையான பாம்பு. ஐயா, இந்த அற்புதமான மோசேயின் கோல் அத்தனை பாம்புகளையும் விழுங்கி போட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் என்ன உபத்திரம், ஆனால் மகிழ்ச்சியோ நித்தமும் நித்தமும். நீங்க படுற உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒருவேளை உங்களுடைய பாடுகள் சிங்க கபியை போல, அக்னி சூளையை போல இருந்தாலும் என்ன, என் அனுபவியான தேவ பிள்ளைகளே, அக்னி சூளையிலே நீங்கள் இருக்கும் பொழுது தேவ குமாரனே உங்களோடு உலாவுவார், உங்களோடு வருவார். ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை சூழ்நிலை வந்தா என்ன, ஐயா புயலின் மத்தியில், ஐயா புயல் வருகிறதா, பயப்படாதிருங்கள். புயலின் மத்தியில் அவர் இருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கிறதா, கவலைப்படாதிருங்கள். சமுத்திரத்தின் அலைகளுக்கு அவைகள் கடவாதிருக்கிற எல்லையை நிர்மாணித்தவர் உங்களோட, உங்களுக்குள்ளே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சமுத்திரத்தின் அலைகளுக்கு கடவாதிருக்கும் எல்லையை நிர்மாணித்து இம்மட்டும் நில் என்று கட்டளையிட்டவர் உங்களோடு இருக்கிறவர். எந்த உபத்திரவத்தையும் உங்களை மிஞ்சி போக இடம் கொடுக்க மாட்டார். ஒன்றும் உங்களை மிஞ்சி போக முடியாது, ஒன்றும் உங்களை அழிக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே இப்படியாக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை மோசமான சிக்கல்கள் வந்தாலும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வந்திருக்கிற சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா சோதனைகள் ஆபத்து காலத்திலும் கூட அவர் உங்களோட இருக்கிறார். எதற்கையா? உங்களை தப்புவிப்பதற்காக. தப்புவித்து என்ன செய்வார்? உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அந்த உங்க திராணிக்கு மேல சோதிக்கப்பட கர்த்தர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அவரே பலன் கொடுத்து, உங்களுக்கு தாங்கத்தக்கதாக பலன் கொடுத்து, சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்களுக்கு வருகிற சோதனைகள் மனிதர்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி ஒருவேளை உங்களுக்கும் வரும். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, உங்களுக்கும் பக்கத்து வீடுகளில், அடுத்த வீடுகளில் நடக்கிற மாதிரி சோதனைகள், ஒருவேளை யாருக்குமே வராத சோதனைகள் போன்ற மகா கொடிதான உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள் வரலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கும் அடுத்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் சோதனைகளில் இருந்தெல்லாம் அதை தாங்கிக் கொள்ள பலன் கொடுக்கிறவர் உங்களோட இருக்கிறார். மாத்திரமல்ல, சோதனையோட கூட அதை தப்பிச் செல்லும், அதிலிருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் இந்த தேவனே உங்களுக்கு ஏற்படுத்துவார். எத்தனை மகிமையான காரியம், எத்தனை மேன்மையான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கைவிடவே மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவ மனிதர்களை எப்படி கைவிடாது உயர்த்தி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினாரோ அது போல உங்களுக்கும் செய்வார். மறந்து விடாதிருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை அற்புதமான ஆண்டவர், நீர் எத்தனை மகிமையான ஆண்டவர் சுவாமி. நீர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்பா யோசனையில் பெரியவரும் செயல்களிலே மகத்துவமுமான தெய்வமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த சோதனையை சகிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் நீர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டபடி ஐயா, சோதனையை சகிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர்களை மேன்மைப்படுத்துவீராக, இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக சுவாமி. இவர்கள் இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளிலும் இருந்து ஐயா, இவர்கள் இருக்கிற எல்லா கொடுமையான சிறையிருப்புகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் உத்தமர்கள் என்று விளங்கும்படியாய், இவர்கள் உத்தமர்கள் என்று விளங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவீராக. ஐயா, பரிசுத்த ஆவியின் ஒரு மகிமையான அபிஷேகம் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் ஒரு ஜபாவி இந்த வேளையிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சோதிக்கப்படுகிற நாங்கள் யாரும் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று நாங்கள் சொல்லாதபடி, ஐயா என் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று நாங்கள் கலங்கி கண்ணீர் விட்டு மடிந்து போகாதபடி, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்று, என் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று உம்முடைய அபிஷேகத்தை, கிருபையை, உம்முடைய பிரசன்னத்தை ஐயா நீர் கொடுக்கிற மகிமையான மேன்மையான மகத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரிகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் உம்முடைய மகிமை அவர்கள் மீது காணப்படட்டும், உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, பலவிதமான சோதனைகளில் இந்த பிள்ளைகள் அகப்படும் பொழுது என் தேவனே இவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுக்கும்படியாய் ஐயா, இவர்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது இவர்களுக்கு நல்ல பொறுமையை, ஆறுதலை, தேற்றரவை கொடுக்கும்படியாய் என் தேவனே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா விதமான சிக்கல்கள், இடைஞ்சல்கள், ஆபத்துகளில் இருந்து என் தேவனாகி கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இவர்கள் அன்பிற்குரியவர்களை இழந்து நிற்கிற, குடும்பத்தில் இருந்து பிரிந்து போனவர்கள் நிமித்தமாக பாடுபடுகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நினைத்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய், தேற்றவான் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, சோதனையில் ஐயா பல்வேறு வேதனைகளில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு உங்க சமூகம் கூடவே இருக்கும்படியாய், உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்கும்படியாய் கர்த்தரே ஆற்றி தேற்றி இந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஐயா பரீட்சைக்காக, வேலைக்காக, இன்னும் அப்பா ஸ்தோத்திரம் தேடி அநேக காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரும் விடுதலையை, வெற்றியை, மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நினைத்து பார்த்திராத பெரிய வாசல்களை கர்த்தர், வழிகளை கர்த்தர் திறப்பீராக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற, இவர்களுக்கு விரோதமாக பூட்டப்பட்ட பூட்டுகள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கலர்ந்து போகட்டும். ஐயா நன்றி செலுத்துகிறோம். குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாய், ஐயா இவர்கள் படுகிற உபத்திரவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா தோல்விகள், நஷ்டங்கள், அவமானங்கள், இன்னும் கடன் தொல்லை பாரங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே இந்த அதிகாலை ஜெபத்திலே கர்த்தர் உம்முடைய நீட்டிய கரத்தினாலே, ஐயா ஓங்கிய புயத்தினாலே இவர்களுக்காக வழக்காடுவீராக, யுத்தம் செய்வீராக, பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு தவிக்கிற ஐயா இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த பொறுமையை கொடுத்து, ஐயா இவர்கள் விசுவாசம் படுகிற இந்த கொடுமையான சூழ்நிலைகளிலே ஐயா இவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுப்பதோடு அதை மிகவும் சந்தோஷமாய் எண்ணக்கூடிய நாட்கள் விரைவாய், அதிவிரைவாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம்
இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கலக்கங்களும், வேதனைகளும், துன்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. ஐயா, இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய். சோதனையில், வேதனையில், துன்பத்தில் அகப்பட்டவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக. இவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் வெற்றி. ஐயா, இவர்கள் இருக்கிற சிக்கல்களில் எல்லாம் இந்த அதிகாலையிலே ஒரு விடுதலை. ஆமென் ஆண்டவரே. துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் பதிலாக ஒரு ஆறுதல் இன்றே இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாக மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள்ல இருந்தாலும் சரி, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உங்க சோதனையை எல்லாம் தாங்கவும், அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும், அதிலிருந்து தப்பிச் செல்ல உங்களுக்கு வழியை ஏற்படுத்துகிறவரும் இந்த அற்புதமான ஆண்டவர். அது உங்களுக்கு எத்தனையோ முறை உங்களுக்கு செய்திருப்பார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா உங்களோடு, உங்களுக்குள்ளே, உங்களுக்காக இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.